மானாமதுரையில் நள்ளிரவில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைக்கப்பட்டதில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் தீயில் கருகி சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். வணக்கம் சுரேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்று அருகே உள்ள டாஸ்மாக் கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடை நேற்று நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் பார்த்தபோது கடை முழுமையாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்ட நிலையில் தீப்பற்றி எரிந்ததில் சரக்குகள் அனைத்தும் தீயில் முழுமையாக கருகியது. நேற்றுதான் அனைத்து மதுபான கடைகளும் இறங்கியதாக கூறப்படுகிறது. இதன் மொத்த சரக்கு மதிப்பு 30 லட்சம் மதிப்பாக இருக்கலாம் என தெரிவித்தனர். இந்நிலையில் யார் தீ வைத்தார்கள், எதற்காக தீ வைத்தார்கள், கடையை முழுமையாக தீ வைத்து கொளுத்துவதற்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக வைகை ஆற்றில் ஒட்டி செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் தீ வைக்கப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டு இருப்பது மானாமதுரை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.